இஷ்ட தெய்வத்தை நினச்சிக்கோங்க. அந்த இஷ்ட தெய்வம் உங்கள் குலதெய்வமாக இருந்தால் ரொம்ப விசேஷம். கண்ணை மூடி அந்த சுவாமி எங்கே தெரிகிறாருன்னு பாருங்கள். அந்த திவ்ய தரிசனத்தை பாருங்கள். எப்படி அலங்காரம் பண்ணியிருக்கார், எப்படி கிரீடம் இருக்குது, எப்படி நகையெல்லாம் போட்டிருக்கார், எப்படி அவர் குளிர்ந்த கண்களால் நம்மளை பார்க்குறாரு, எப்படி நம்ம நோக்கி புன்னகைக்கிறார் அப்படின்னு பாருங்கள். இப்போது அந்த இஷ்ட தெய்வத்தோட மந்திரம் அல்லது குலதெய்வத்தோட மந்திரத்தை நீங்கள் சேன் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு தடவை சேன் பண்ணும்போது மானசீகமாக ஒரு அடி முன்னாடி எடுத்து வைக்கிறதா நினைங்க. இப்போ சுவாமி உங்களை நோக்கி ஒரு 10 அடி முன்னாடி வரதா பாருங்க. இது ஒரு தியானமாக நம்ம பண்ணலாம். இது தினசரி உங்களால் முடிஞ்சப்போ காத்தாலையோ சாயங்காலம் ஒரு குறிப்பிட்ட நேரம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. காத்தால 5:30 மணிக்கு பண்ணுறதா இருந்தால் அந்த 5:30 மணிக்கு தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இருக்கிற வேலையில் இப்படிலாம் பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது. ட்ரை பண்ணுங்க. பட் ஒரு பர்டிகுலர் டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டா அது நீங்கள் தியானமாக இருந்தாலும் சரி, யோகாவாக இருந்தாலும் சரி, ஒர்க் அவுட்டாக இருந்தாலும் சரி, உங்களால் பண்ணிட முடியும். ஏன்னா ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா அந்த டைம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதை நடத்தி கொடுக்கும். இது ஒரு ஆச்சரியம். ட்ரை பண்ணி பாருங்களேன். லெட் இட் பி எனிதிங். ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி ஒரு பர்டிகுலர் டைம், இப்போ 5:30 அப்படின்னா இந்த 5:36 அப்படின்னு வச்சுக்காம ஏதாவது வேறு ஒரு நம்பராக வச்சுக்கோங்க. 5:27, 6:43 அந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கோங்க. அப்படி வச்சுருந்தீங்கன்னா கரெக்டாக பண்ணிவிடுவீங்க. அந்த மாதிரி நேரத்தில் உட்காந்துட்டு கண்ணை மூடி நான் சொன்ன மாதிரி பண்ணுங்கள். இந்த சுவாமி உங்களை நோக்கி வர மாதிரி பண்ணுங்கள். இப்படி பண்ண என்னாகுன்னா ரொம்ப பெரிய ஆச்சரியம், உங்கள் முகத்தில் நல்ல ஒரு பொலிவு வர ஆரம்பிக்கும். தியானத்தோட பலன் கிடைக்கும். சுபிக்ஷமாக இருப்பீங்க. ஆனால் மனசு உள்ளுக்குள்ளே நம்ம கடவுள் நோக்கி போகிறோங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். இன்னொரு பெரிய கான்ஃபிடென்ஸ், அந்த கடவுள் நம்மளை நோக்கி வராருங்கிறது இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்க. நன்றாக. குரு வாழ்க, குருவே துணை.